ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகர்ணர்களை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். நேர்களே, இந்த வீடியோ பதிவில் சந்திர கிரகணத்தை பற்றி பேச போகிறோம். சந்திர கிரகணம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் நடக்கு, 12 6ஆம் இடத்தில் நடக்கு. விரய சாணத்திலையும் ரணருணரோக சாணத்திலையும். ராசிக்கு பஞ்சமாதிபதி அதிர்ஷ்ட சனாதிபதி கிரகணத்தில் உட்படுறாரு. ராகு கிரகச சந்திர கிரகணம் இது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்த கிரகணத்தை அன்றைக்கி என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, அதுக்குண்டான பலன்களை சொல்கிறேன், பொறுமையாக பாருங்கள். இது ஒரு முக்கியமான கிரகணம். இந்த 2026 கடைசி நடக்கிற சந்திர கிரகணம். ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு சந்திரன், 6ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது. உங்கள் ராசிக்கு 4 7 குடைவன் சுகஸ்தானாபதி கலஸ்தர ஸ்தானாபதி கிரகணத்தில் உட்படுறாரு. அதுபோல் சூரியன் 6 குடைவனும் கிரகணத்தில் இருக்கிறாரு. அதுபோல் ராசிக்கு 5 குடைய பஞ்சமாதிபதியும் கிரகணத்தில் இருக்கிறாரு. ஸோ ராசிக்கு 4 7 5 6 இந்த ஆதிபத்தியத்துக்குள்ள கிரகங்கள் கிரகணத்தில் உட்படுறாங்க. தோஷம் இருக்குது, சரியா? ராசிக்கு தோஷம் இருக்குது, 12ஆம் இடத்துல நடக்கிறதுனால தோஷம் இருக்குது. ராசிக்கு பஞ்சமாதிபதி கிரகணத்தில் உட்படுறதுனால மீனராசினியர்கள் கிரகணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போகணும். சரியா நேர்களே? இந்த கிரகணத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், பலன்கள் என்ன, கிரகணம் எப்போ நடக்கு, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த கிரகணம் 28ஆம் தேதி நடக்குது. சரியா நேர்களே? 28/8/2026 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை நடக்குது. காலையில் 6:53 ஆரம்பிச்சிடும். இது ஒரு மங்களான கிரகணம் தான், பார்சியலே தான் தெரியும். பட் இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. பகலில் நடக்கிறதுனால நமக்கு சந்திரன் மறைஞ்சிருவார். 6:50 மேலே நடக்கிறதுனால சந்திரன் தெரிய மாட்டார். மற்ற கண்ட்ரீஸில் தெரியும். ஆனால் அதனுடைய வைப்ரேஷன் இருக்கும், அதோட இம்பேக்ட் இருக்கும், அதோட தாக்கம் இருக்கும். சொல்லுவாங்க சில பேர், என்னடா கிரகணம் தான் இங்கே தெரியலையே, நம்ம எதுக்குங்க இவ்வளோ தூரம் மெனக்கடணும் அப்படிம்பாங்க. அதுவல்ல, வேத ஜோதிடத்தில் இந்த பிரபஞ்சத்தில் கோள்களுக்கிட்ட நடக்கிற மாறுதல் எல்லா இடத்துலையும் அதோடைய தாக்கம் இருக்கும். சரியா நேர்களே? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்குது. அதனால் கேஸ் விலை ஏறிடுச்சு. ஏன்னா அவன் கேஸ் நமக்கு வர்ற சப்ளை கொஞ்சம் டிமாண்ட் ஆகி போச்சு, தடைப்பட்டுச்சு. அதனால் பொருட்கள்லாம் விலை ஏறிடுச்சு. உள்ளூரில் டீ கடை, காப்பி கடை, வடை கடையிலலாம் ரேட்டை ஏற்றிட்டாங்க. ஏன்னா கேஸ் தட்டுப்பாடு, கமர்ஷியல் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஆனதுனால ரேட்டை ஏற்றிட்டாங்க. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, அந்த சண்டையை நம்ம பார்க்குறது இல்லை. ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போடுறது நமக்கு தெரியாது. அவங்க நாட்டில் ஒரு ஓரத்தில் சண்டை போட்டுட்ருக்குறாங்க. ஆனால் நமக்கு அதோட தாக்கம் இருக்குது. விலைவாசி ஏறுது, டீசல் பெட்ரோல் கிடைக்க மாட்டேங்கி, கேஸ் கிடைக்க மாட்டேங்கி. அதனால் எதுக்கு சொல்ல வரேன்னா, சில காரியங்கள் சில இடத்துல நடந்தாலுமே அதோட தாக்கம் உலகம் முழுக்க பரவி இருக்கும். அதனால் நம்ம இந்த கிரகணத்தை நல்லபடியாக எடுத்துக்கணும். நான் சொல்கிறதபடி நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரகணம் 28ஆம் தேதி காலையில் 6:53 ஆரம்பிக்குது. 8 மணிக்கு 8:03 கிரகணம் ஒரு லெவலுக்கு வந்துடும், உச்சத்துக்கு வந்துடும். 9:43 பீக்கான லெவலுக்கு வந்துடும். 12:30 வரைக்கும் கிரகணம் நடக்கும். ஸோ 6:50 12:30 வரைக்கும் கிரகணவுடைய காலம். இந்த காலம் முக்கியமான காலமாக பார்க்கப்படுகிறது. 28/8/2026 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை அன்றைக்கி. இந்த காலகட்டத்தில் வீட்டில் இருக்கிறவங்க, வயதானவர்கள், பெண்கள், கர்ப்பிணி பெண்கள்லாம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே நடமாடக்கூடாது. எதுவும் ஆஸ்பத்திரிக்கு போகிறதா இருந்தால் கூட நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணிக்கோங்க. சாயந்தரம் கூட போங்க, இல்லைன்னா முதல் நாள் கூட பார்த்துட்டு வந்துடுங்க. சார் அவசரமாக இருக்குது, எமர்ஜென்சி அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கு போகலாம். கையில் வேப்பக்கொலையை எடுத்துக்கோங்க. சரியா? வேப்பிலையை எடுத்துகிட்டு அன்னை ஆதிபராசக்தி நாமத்தை சொல்லிட்டு போங்க. ஏன்னா சந்திரன் கிரகணத்தில் உட்படுறாரு. ராகு சக்தி அம்சமானவர் தான். ராகு வழிபாடே அம்மன் வழிபாடு தான். சந்திரனும் சக்தி வடிவமானவன் தான். ஸோ ராகு சந்திரன் செய்கிறதுனால சக்தி வழிபாடு சிறப்பை தரும். கையில் வேப்பிலையை எடுத்துகிட்டு நீங்கள் போகலாம், எந்த காரியத்துக்கு வேணாலும் போகலாம். கிரகணம் நடக்குது, நான் ஒரு காரியமாக போகணும் அப்படின்னா கையில் வேப்பிலையை வச்சுக்கோங்க. வேப்பிலை கிட்ட ஒன்று எடுத்துக்கிட்டு போங்க. கையிலனா கையில் எடுத்துகிட்டு அப்படியே போகாதீங்க, மந்திரிக்கிற மாதிரி. உங்கள் லக்கேஜுக்குள்ளே போட்டுக்கோங்க உள்ளுக்கு. சரியா? வேப்ப மரத்தில் ஒரு இணுக்கு எடுத்துகிட்டு லக்கேஜுக்குள்ளே போட்டுட்டு போனீங்கன்னா காரியம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. வீடியோட நோக்கமே இதுதான். கிரகணம் நடக்கும்போது முக்கியமான காரியத்துக்கு போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், கர்ப்பிணி பெண்கள், குழந்தையை பார்க்க போகிறோம். இப்படின்னா நீங்கள் கையில் வேப்பிலையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். ரைட் நேர்களே? மற்றபடி எனக்கு கிரகணம் நடக்கிற அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாதீங்க, சுத்தபத்தமாக இருங்க, ஆள்கள் எடுக்காதீங்க. கிரகணம் முடிஞ்சு ஒரு 4 நாளைக்கு நல்லா இருக்காது. ஏன்னா அடுத்து உங்கள் ராசியிலையும் சந்திரன் வந்துடுவார். சந்திரன் சனி குடும்பம் கூட சேருவார். நல்லா இருக்காது. அடுத்த ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போனால் தான் நல்லாயிருக்கும். செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே தான் நல்லாயிருக்கும். சரியா? செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 28 29 30 31 1 2 3 4 ஒரு 8 நாளைக்கு கவனமாக இருங்க. சரியா? எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். பொதுவாக சந்திரன் ராசிக்கு 5 குடைவன் பஞ்சமாதிபதி. பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனை இருக்கும், விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. அதுபோக தாயார் விஷயத்தில் கவனமாக இருங்க. தாயோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய்வழி உறவில் உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. தாய்மாமன் உறவையும் பார்த்துக்கோங்க. சொந்த பந்தம் அக்கம் பக்கத்துக்கிட்ட அனுசரித்து போங்க.
உயர்கல்வி படிக்கிறவங்க கவனமாக இருங்க. உயர்கல்வி படிக்கிற இடத்துல இருக்கிறவங்க, கல்லூரிக்கு போகிற மாணவர்கள்லாம் கொஞ்சம் படிப்பில் கவனமாக இருக்கணும். நண்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எதனாச்சும் சண்டை முட்டல் மோதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவுல கவனமாக இருக்கணும். சரியா? கணவனுக்கோ மனைவிக்கோ முடியாமல் போகலாம். உறவுல கவனமாக இருங்க. இணக்கம் கொஞ்சம் குறையும். கான்ட்ரவர்ஷன் வரும். ஈகோ பிரச்சனையை விட்டுருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலாக இருந்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வரைக்கும். அதுக்கு மேலே சந்திரன் சுக்கிரன் பார்வைக்கு வந்துடுவார். அடுத்து நல்ல நிலைமை பெறுவார். சரி, ராசிக்கு 3ஆம் இடம் 4ஆம் இடம் செவ்வாயோட சேருவார். 5ஆம் இடம் குரு வீட்டுக்கு போயிடுவார். ஸோ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம் பண்ணுறவங்க கவனமாக இருக்கணும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அரசியல்வாதிகளும் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகிட்ட கட்டுப்பட்டு இருக்கணும். குறிப்பாக கணினி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கிளர்க்கல் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட் வேலை பார்க்குறவங்க, ஆடியோ ஆஃபீஸர் வேலை பார்க்குறவங்க, கணக்கு வழக்கு வேலை பார்க்குறவங்க, இன்கம் டேக்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட், அமலாக்கத்துறை, இப்படி பண பரிவர்த்தனை, கணக்கு வழக்கு, டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத வம்பு வழக்கில் சிக்கி பெயர் கட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அரசு கிரகம் சூரியனும் கிரகணத்தை உட்படுறாரு. சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால அந்த கணக்கு வழக்கில் பிரச்சனை வரும். சரியா? கேதுவும் சேர்ந்து இருக்கிறாரு. அதனால் கவனமாக இருக்கணும். ராசிக்கு 12ஆம் இடத்துல நடக்குது. ராசிக்கு சம்மந்தப்பட்ட நட்சத்திரங்கள் என்னென்ன நட்சத்திரம் இருக்குது? பூரட்டாதி, ரேவதி, உத்திரட்டாதி. இதில் ரேவதி நட்சத்திரத்துக்கு தோஷம் இருக்குது. ஏன்னா நட்சத்திரநாதன், ரேவதி நட்சத்திரநாதன் புதன் கிரகணத்தில் உட்படுறாரு. அதனால் கோயிலுக்கு போயிட்டு வரணும். ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க கண்டிப்பாக கிரகணம் முடிஞ்ச பிறகு ஈவினிங் கோயிலுக்கு போகணும். ஏன்னா கிரகணம் 12:30 மணி வரைக்கும் நடக்கும். 12:30 மணிக்கு மேலே கோயிலில் நட சாத்திடுவாங்க. அதனால் நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னா நல்லாயிருக்கும். பக்கத்தில் இருக்க விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போட்டு வந்துடுங்க. பொதுவாக ராசிக்கு 12ஆம் இடத்துல நடக்கிறதுனால 7.5 சனி காலகட்டத்தில் ராசியில் உள்ள 3 பேரும் போகிறது நல்லது. ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பாக போகணும். மற்ற நட்சத்திரத்துக்காரங்க போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். விரயம் குறையும், அலைச்சல் குறையும், டென்ஷன் குறையும். சரியா? நேரில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ரைட்டு. ஒருத்தர் கேட்பாங்க, இந்த கிரகணம் எங்கேயா தெரியுது அப்படின்னா, இந்த கிரகணம் ஐரோப்பா, ஆசியா, மேற்கு ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடலையும் தெரியுது. ஸோ இந்தியாவில் ஒரு பாகத்தில் தெரியுது. பட் நம்ம தமிழ்நாட்டில் தெரியாது. பட் இந்தியாவில் இந்தியா பெருங்கடலில் தெரியும். அண்டார்டிகா பகுதியில் இது பார்க்க முடியும். தென்மேற்கு ஆசியாவிலும் பார்க்கலாம். பாகிஸ்தானில் தெரியும். தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, சார்ஜா, சரியா? இந்த இடத்துலையும் கிரகணம் கொஞ்சம் மங்களாக தெரியும். ஸோ இப்போ கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்க இந்த கிரகணத்தை பார்க்கலாம். இப்போ இந்தியாவிலேருந்து போய் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவர்கள், இந்த வீடியோ கேட்குற கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கிறவங்களாம் இந்த கிரகணத்தை பார்க்கலாம். சரியா? அவங்க டயத்துக்கு காலையில் ஒரு 7 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் தெரியும். இப்போ கல்ஃபுக்கும் நமக்கு 1.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கும். சரியா? அவங்களுக்கு அது பின்னோக்கி போகும். சரியா நேர்களே? அதனால் நீங்கள் அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ரைட்டு. வேறு என்ன சார் பலன்கள் அப்படின்னு பலன்களை சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். அதிகப்படியான விரயங்கள், செலவுகள் இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? மனதில் திடீர் குழப்பங்கள் வரும், பயம் இருக்கும். அதனால் தூக்கம் கெட்டு போயிடலாம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா பார்க்கப்படுகிறது. சந்திரன் ராகு பிடியில் 12ஆம் இடத்துல இருக்கிறனால ரத்த சம்மந்தப்பட்ட வேதத்தில் இருக்கிறவங்க, பிளட் ப்ரெஷர், சுகர், தைராய்டு சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களாம் மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. சுப விரயங்கள் தாண்டி மருத்துவ செலவுகள், வீண் செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? வெளியூர், வெளிநாடு சம்மந்தப்பட்ட காரியத்திலும் தடைகள் இருக்கும். அதனால் வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும், அது சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது கொஞ்சம் கவனமாக இருங்க. கிரகணம் முடிஞ்சு ஒரு 4 நாள் ஆகட்டும். செப்டம்பர் 4ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிச்சிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மறைமுக எதிரிகள் அதிகமாகுவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். வம்பு வழக்கில் டென்ஷன் உண்டாகலாம். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும். வயிற்று செரிமான பிரச்சனைகள் வரலாம். நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். பித்தம்னா வெப்பம், உடல் உஷ்ணமாகிறது. வயிற்றில் செரிமான பிரச்சனைகள், நரம்பு பிரச்சனைகள், நியூரோ பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். இது எல்லாத்துக்கும் வராது. ஜனன ஜாதகத்தில் சந்திரன், சூரியன், புதன் கெட்டுப்போனவங்களுக்கு வரும். சரியா? ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா எப்போல்லாம் கிரகணம் நடக்குதோ அப்போ எந்த கிரகங்கள் சம்மந்தப்படுதோ அந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ சந்திரன் நல்லா இருப்பார்னா உங்கள் ராசியில் இருப்பார். சந்திரன் கண்டிப்பாக உங்கள் ராசியில் தான் இருப்பார். அவர் நல்ல நிலைமையில் இருக்கணும். இருள் சந்திரனாக இல்லாமல் இருக்கணும். சரியா? நீங்கள் அந்த அமாவாசை காலத்தில் பிறக்காமல் இருக்கணும். அதுபோல் ராசியில் சனி, ராகு இவங்களாம் சந்திரன் கூட சேராமல் இருக்கணும். சந்திரன் பொதுவாக தனிச்சு இருக்குது நல்லது. ராகு, சனி, கேது கூட சேர்ந்துருந்தாருன்னா அந்த கிரகண நேரத்தில் நிறைய வேலை பார்ப்பார், நிறைய பிரச்சனை பண்ணுவார். உடல்நல பிரச்சனை இருக்கும், மன பிரச்சனையும் இருக்கும். ஏன்னா சந்திரன் மனோகாரகன், உடலுக்குள்ளவன், பிரச்சனையை கொடுப்பாரு, ஜாதகருக்கு கொடுப்பாரு. அதுபோல் தாய்வழி உறவையும் கொடுப்பார். ஏன்னா மாதூர்காரகன், அம்மாவையும் பாதிப்பார். ஸோ இது மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். ஜனன ஜாதகத்தில் சந்திரனுடைய இருப்பை பார்த்துக்கோங்க. அதுபோக புதனும் சூரியனும் பாதிக்கப்படுறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பணிபுரியும் இடத்துல சக ஊழியர்கிட்ட அனுசரித்து போகணும். சரியா நேரில்? இந்த வீடியோக்கு அப்படி தான் போடுவேன். தலைப்பு சந்திர கிரகம் 2026 கவனம், தோஷம் உண்டு, என்ன செய்யலாம், இப்படி தான் நான் தலைப்பில் தம்மையில் போடுவேன், டைட்டில் போடுவேன். பாருங்கள். எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இன்றைக்கி தேதி 24, வர 28ஆம் தேதி தான் கிரகணம். அங்கிட்டு ஒரு 6 நாளைக்கு கவனமாக இருக்கணும். இது ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் போடுறேன். வருமுன் காப்போம், வளமாக இருப்போம்.
இதுபோக மற்ற பலன்கள்லாம் இருக்குது. சரியா நேர்களே, மற்ற பலன்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் இது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏன்னா பிரபஞ்சத்தில் ஒளியை கொடுக்குற கிரகங்கள் சந்திர சூரியர்கள் கிரகணத்துக்கு உட்படுறாங்க. அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி புதன் கேது இணைவால் பேச்சில் கவனமாக இருக்கணும். சரியா, கோபத்தை தவிர்க்கணும். கோபப்படக்கூடாது, ஆக்ரோஷப்படக்கூடாது, தேவையில்லாமல் இருக்கணும். இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மீனராசிக்கு. சரியா நேர்களே, ஏன்னா விரய ஸ்தானத்தில் கிரகணம் நடக்கிறதுனால விரயம் இருக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பாராத செலவுகள் இருக்கும். அது போய் தாப்பல் விலை உறவுகளையும் செலவுகள் இருக்கும். பூர்வ புண்ணிய விஷயத்திலையும் சொத்து பத்து விஷயத்திலும் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. செவ்வாய் 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடம். ஸோ கணவன், கூட்டு தொழில், பங்கு சந்தை இதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதில் வர லாபங்களும் கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வரும். எதுவுமே பல்காக கிடைக்காது, கொஞ்சம் பார்சியலாக தான் கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. ராசிக்கு குரு பார்வை இருக்கனால எல்லாத்தையும் தாங்கிக்கிடுவீங்க. ராசிக்கு இப்போ குரு பார்வை இருக்குது. எதையும் தாங்கும் இதயமாக இருப்பீங்க. குரு உச்ச குரு ராசியை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் மனசில் ஒரு தைரியம் இருக்கும். எந்த பிரச்சனையும் நான் பார்த்துக்கிருவேன், சமாளிப்பேன் அப்படின்னு இருப்பீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இப்போ உங்களுக்கு ராகு திசையெல்லாம் நடக்காது இப்போதைக்கு. சரியா, ராகு திசையெல்லாம் வயசான காலத்தில் தான் வரும் மீனராசிக்கு. அதனால் ராகு திசை பேச வேண்டாம். புதன் திசை நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. புதன் திசை நடக்கும். சரி, அந்த பூரட்டாதி நட்சத்திரம், உத்திரட்டாதி கொஞ்சம் வயசில் நடக்கும். புதன் திசை ராகு புத்தி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோல் சூரிய திசை வயசானவங்களுக்கு நடக்கும். சுக்கிர திசை முடிஞ்சு சூரிய திசை நடக்கும். சூரிய திசையில் ராகு புத்தி, சூரிய திசையில் சந்திர புத்தி, சூரிய திசையில் கேது புத்தி நடக்கிறவங்களாம் கவனமாக இருங்க. அதுபோல் சந்திர திசையில் ராகு புத்தி, சந்திர திசையில் சூரிய புத்தி, சந்திர திசையில் புதன் புத்தி, சந்திர திசையில் கேது புத்தி நடக்கிறவங்களாம் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக சூரிய திசை சந்திர திசை வந்து வயதானவர்கள் நடக்கும் மீனராசியில். அவங்களும் அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே, ஸோ கிரகணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த சூரிய திசை நடக்கிறவங்க பக்கத்தில் இருக்க சிவனாலயத்துக்கு போயிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு சிவசக்தியை கும்பிட்டுவாங்க. சந்திர திசை நடக்கிறவங்க பக்கத்தில் இருக்க சிவனாலயத்துக்கு போயிட்டு சிவசக்தியை கும்பிட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு சிவசக்தியை கும்பிட்டுவாங்க. சார் பக்கத்தில் சிவனாலயம் இல்லை சார் அப்படின்னா விநாயகரே கும்பிட்டுருங்க. சரியா, விநாயகர் எல்லா இடத்துலையும் இருப்பார். தெருவுக்கு ஒரு விநாயகர் பக்கத்தில் இருப்பார். விநாயகரை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோவில் வந்து நான் கொஞ்சம் ராசி பலனையும் சொல்லியிருக்கிறேன், கிரகண அமைப்பையும் சொல்லியிருக்கிறேன், கிரகணம் எதனால் வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். சந்திர கிரகணம் என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் பூமி வந்து பூமியோட நிழல் வந்து சந்திரனை மறைக்கும். இதுதான் சந்திர கிரகணம். சரியா, சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் பூமி வந்துடும். பூமியோட நிழல் சந்திரனை மறைக்கும். ஏன்னா பூமியோட நிழல் தான் ராகு. ஸோ ராகு கிரகச சந்திர கிரகணம் அப்படிங்கிறதுனால பூமியோட நிழல் வந்து சந்திரனை மறைக்கிறதுனால இந்த கிரகணம் உண்டாகுது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோத்தோட நிறைவு பண்ணுறேன். இந்த கிரகணத்தை பற்றி எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. இது முழுக்க திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கணிச்சிருக்கிறோம். கரெக்டாக இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும். சரியா, பெர்ஃபெக்டாக 100% கரெக்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாமல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.